சொல்லுங்க, நீங்க எப்படி செத்தீங்க? நாளைக்கு காலை 8 மணிக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகுது. கார் ஆக்சிடென்ட். அவள் சொன்னபடியே அவன் திருச்சி வந்தடைந்தான். அங்கிருந்து ஒரு வாடகை காரை பிடித்து அந்த முகவரியை தேடி கண்டுபிடித்துச் சென்றான். அங்கே 2 முதியவர்கள் இருந்தார்கள். அவர்கள் முகம் தீராத துயரத்திலும் வெறுமையிலும் உறைந்திருந்தது. அவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அவன் தனக்கு ஏற்பட்ட விசித்திரமான அனுபவத்தையும் தான் லலிதாவை சந்தித்தது பற்றியும் விவரிக்கத் தொடங்கினான். அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். அவனது பேச்சை முதலில் நம்ப மறுத்தார்கள். யாரோ முன்பின் தெரியாதவன் வந்து இப்படிச் சொல்கிறானே என்ற சந்தேகம் அவர்கள் கண்களில் தெரிந்தது. ஆனால் லலிதா தன்னிடம் ரகசியமாகச் சொன்ன, அவளுக்கும் அவள் பெற்றோருக்கும் மட்டுமே தெரிந்த சில அந்தரங்கமான விஷயங்களை அவன் ஒவ்வொன்றாக சொல்லத் தொடங்கியதும் அவர்கள் நிலைகுலைந்தனர். ஒருவித திகிலும் ஆச்சரியமும் கலந்த உணர்வுடன் அவர்கள் அவனை பார்த்தார்கள். அவன் தொடர்ந்தான். தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அவள் சொன்னாள். திருமணம் முடிந்த கையோடு விபத்தில் இறந்துவிட்டோமே என்று வருத்தப்பட வேண்டாம் என்றும், தான் நேசித்த தன் காதல் கணவனுடன் இப்போது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சொல்லச் சொன்னாள். மேலும் பெற்றோர் மீது எப்போதும் அதே அன்பும் மரியாதையும் தன்னிடம் இருப்பதாகவும், எப்போதும் நிழலாய் அவர்களுடனேயே இருந்து கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் அவள் சொன்ன செய்தியை அவன் உருக்கமாக பகிர்ந்து கொண்டான். அவர்கள் முகத்தில் அதிர்ச்சி, அழுகை, ஏக்கம் என பல உணர்ச்சிகள் மாறி மாறி தெரிந்தன. நீண்ட நேர தவிப்பிற்கு பிறகு ஒரு நிம்மதி கலந்த அமைதி அவர்கள் முகத்தில் பிரவியது. மகளிடமிருந்து வந்த அந்த செய்தி அவர்களின் தீராத மனவலியை ஆற்றும் மருந்தாக அமைந்தது. அவர்கள் அவனுக்கு கண்ணீர் மல்க நன்றி கூறினார்கள். அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது அவனுக்குள் ஒருவித ஆழமான மனநிறைவும் ஆத்ம திருப்தியும் உண்டானது. தற்செயலாகத் தொடங்கிய பயணத்தில் இப்படி ஒரு உன்னதமான காரியத்தைச் செய்ய தனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு அவன் மனதார நன்றி சொன்னான்.